ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீட்டு தோட்டத்தில் தினம் நான் பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டு தோட்டத்தில் பார்த்து ரசிக்கவும் ஆர்வத்தோடு கற்றுக்கவும் நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையெல்லாம் என்னோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நான் தோட்டத்தில் புதுசாக செய்கிற முயற்சிகளையும் தோட்டத்தில் நடக்கிற அழகான சின்ன சின்ன அறுவடைகளையும் பார்த்து ரசிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் காய்கறிகள் அறுவடை பண்ணி 2-3 நாளுக்கு மேலே ஆகுது. இன்றைக்கி வந்து காய்கறிகள் அறுவடை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அறுவடையை இந்த கீரை விதையிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். எப்போவுமே நம்ம கடையில் ஏதோ ஒரு காய்கறியோட விதையை வாங்குகிறோன்னா அடுத்தது அதே விதையை திரும்ப போய் நம்ம கடையில் வாங்கக்கூடாது. அந்த அந்த விதையிலேருந்து முளைக்கிற செடியிலேருந்து நம்மளுக்கு விதையை எப்படி சேகரிக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து தண்டைக்கீரை நம்ம ஒரு தடவை வாங்கி போட்டதுலேருந்து அதுக்கப்புறம் நம்ம வாங்குறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு சில விதைகளை மட்டும் நம்ம தோட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல போட்டு விட்டுட்டோம்னா நல்லா பெரிய செடியாக வளரும். தண்டுக்கீரை எப்போவுமே ரொம்ப பெருசாக வளரும். அதில் பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்மளை சுற்றியே எத்தனை இடத்துல இருக்குது பாருங்கள். இதோ இங்கே கூட இருக்குது. இந்த விதையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், செடியை அப்படியே விட்டுருவோம். இதில் வந்து வேறு ஏதாவது கொடி வகை காய்கறிகளை இது மேலே நம்ம படர விடலாம். அதனால் இந்த செடியை விட்டுட்டு நம்ம விதையை மட்டும் கட் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், கீரை விதையெல்லாம் அறுவடை பண்ணிட்டோம். பாருங்கள் இவ்வளோ விதை கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் காய வச்சு நம்ம அப்புறமா விதை பிரித்து எடுக்கிறது எப்படின்றத பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ அடுத்ததாக நம்ம கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது அழகாக நிறைய காய் தெரியுது செடியில். ஒரு சின்ன செடி இப்போ தான் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இருந்தாலும் நிறைய காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்குவோம். இந்த ஒரு செடியிலருந்தே ஒருவேளை சாம்பாருக்கு தேவையான காய் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக இன்னும் நிறைய செடி இருக்குது, எல்லாத்துலேயும் இப்போ அறுவடை பண்ணுவோம். அடுத்ததாக வரி கத்திரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வெள்ளை கத்திரி. அடுத்ததாக மற்ற செடிங்களையும் பறித்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய்க்கு அடுத்ததாக இப்போ மிளகாய் பறிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செடியிலேயே நல்லா பழுக்க விட்டு பறிச்சோன்னா மிளகாய் காய வைக்கும்போது நல்லா கலர் வரும். இப்போ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய செடிகளில் மிளகாய் இருக்குது. அது எல்லாத்தையும் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக காமிக்கணுன்னா உங்களுக்கு ரொம்பவே வீடியோ பெருசாக போகும். ஃப்ரெண்ட்ஸ், மிளகாயும் பறிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம வெள்ளரி பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குண்டு வெள்ளரி பறிக்க போகிறோம். போன சீசனில் வந்து நான் வந்து நீளமான இருக்கக்கூடிய பழ வெள்ளரி போட்டிருந்தேன். நிறைய அறுவடை பண்ணியிருந்தோம், நீங்களும் பார்த்துருக்கலாம் வீடியோவில். இப்போ வந்து பழ வெள்ளரி நீளமான வெள்ளரியும் இருக்குது. இப்போ வந்து குண்டு வெள்ளரியும் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து சிசரால் தான் கட் பண்ணணும். பாருங்கள் இங்கே கூட இருக்குது. இன்னும் அங்கே ஒன்று கூட இருக்குது, அதெல்லாம் கலர் மாறணும் இன்னும். இது ஒன்று மட்டும் இப்போ அறுவடை பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததாக ஸ்டார் ஃப்ரூட், கீரைங்க, அப்புறம் கருவேப்பிலை அறுவடை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் ஃப்ரூட் பறிக்க போகிறோம். இது ஒன்று வந்து நல்ல கலர் மாதிரி இருக்குது. இப்போதைக்கு இதை அறுவடை பண்ணிக்குவோம். ஐயோ, இன்னொன்று விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆல்ரெடி ஒன்று விழுந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக சிலோன் பசல் அறுவடை பண்ணிக்குவோம். இது நம்ம தோட்டத்தில் விதைக்காமலே ஈஸியாக வளரக்கூடிய கீரை ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பார்த்தாலும் இருக்கும். அடுத்ததாக கருவேப்பிலை பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பூக்கலரோடை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இப்போ நம்ம பூ பறிக்க போகிறோம். அரளிப்பூக்கள். ஃப்ரெண்ட்ஸ்,
அரளிப்பூவெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக கொஞ்சம் விரிச்சிப்பூ பறிச்சுக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோடையில் எல்லா பூக்களுமே நிறைய பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்று, அது கொஞ்சம் நிறைய தண்ணி பாய்ச்சணுன்னா நல்லாவே பூக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட் கலர் விரிச்சி பூ கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக பூத்துட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ரோஸ் பறிச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பூக்கள் எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடை ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சுது. இன்றைக்கி என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னா, கத்திரிக்காய், மிளகாய், பசலைக்கீரை, கருவேப்பிலை, அப்புறம் பூக்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக தண்டுக்கீரை விதை அறுவடை பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.